ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் ஆகுது கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிடுங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு இதில் கொடுத்துருக்கேன். இது ஒரு ஆட்டுக்கால். இது மிஷின்லேயே க்ளீன் பண்ணி கட் பண்ணனால பார்க்குறதுக்கு வெள்ளையாக இப்படி இருக்குது. நீங்கள் அதை தொட்டு பார்த்தீங்கன்னாவே அப்படியே அந்த ஸ்பாஞ்சியாக அந்த சதை தெரியும். நல்லா ஹெல்த்தியான ஒரு இதுதான் நம்மளுக்கு. இப்போ இஞ்சி, பூண்டு, வெங்காயம், சீரகம், கருப்பு மிளகு இது எல்லாத்தையும் நம்ம 1, 2 அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை தான் கூட போட்டு அந்த ஆட்டுக்காலை வேக வைக்க போகிறோம். இப்போ நீங்கள் எந்த குக்கர்லனாலும் சரி, நான் இதை ஸ்லோ குக் பண்ண போகிறேன். அப்போ தான் அதோட எசன்ஸ் எல்லாம் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வரும், அந்த எலும்பில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம். அதனால நான் அப்படி போடுறேன். அப்படி நம்ம ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கிறனாலும் வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த வெட்டி வச்சுருக்க ஆட்டுக்காலெல்லாம் நல்லா கழுவிட்டு குக்கரில் இப்படியே டைரெக்டாக போட்டுருங்க. போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதையும் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு 1 to 1.5 லிட்டர் வரைக்கும் தண்ணி அது கூட சேர்த்திட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் இதை மட்டும் சேர்த்திருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம குக் பண்ணிடலாம். இதை ஸ்லோ குக்கரில் வச்சிங்கன்னா 8 to 10 ஹவர்ஸ் குக் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் வச்சிங்கன்னா நார்மலாக ஹை ஃப்ளேமில் 2 விசில், 4 to 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம எந்த மாதிரி வேணால் குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 10 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற ப்ரெஷர் குக்கர்லேயே வச்சு கூட நீங்கள் குக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், போன்லாம் நல்லா வெந்துருச்சு. போன் broth ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாயா செய்யறதுக்கு ஒரு பேனில் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. சோம்பு, பட்டை, கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, ஏலக்காய் இதை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதுலேயே அப்படியே எண்ணெய் விட்ட மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தனியாக எண்ணெய் நிறையா ஊற்ற தேவையில்லை. இந்த தாளிக்கிற பொருள் எல்லாம் நம்ம போட்டுட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமேல வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2 பெரிய கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா சின்ன வெங்காயமும் நல்லா வெந்து இந்த அளவுக்கு ப்ரௌன் கலராக மாறட்டும். அதுக்கப்புறம் அது கூட 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்ல தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமேலு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் தூக்கலாகவே போடுங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்களும் அந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டால் போதும். இது எல்லாத்தையும் போட்டுட்டு கூடவே கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கின அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சூப்பில் ஒரு 1/2 கப்பு சூப்பை மட்டும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு துருவின தேங்காய், கொஞ்சம் கசகசா, அப்புறம் கருப்பு மிளகு இது 3 மட்டும் சேர்த்திட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இந்த அரைச்சி எடுத்துறத இந்த நம்ம குழம்புக்குள்ளார போட்டுடலாம். பாருங்கள், அந்த சூப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வெந்திருக்குது. இப்போ இந்த தேங்காய் மசாலா அரைச்சதையும் எடுத்து ஊற்றிட்டு கூடவே கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியும் ஊற்றிடலாம். இதுதான் குழம்பு இப்போ ரெடி ஆகிட்டுருக்குது. இது கூட நம்ம மீதி இருக்கிற அந்த சூப்பு, அதாவது போன் broth ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, போனோட சேர்த்தி அந்த எலும்போடு சேர்த்தி மொத்தமாக எல்லாத்தையும் இதுலேயே எடுத்து ஊற்றிடுங்க. இப்போ எல்லாமே எடுத்து ஊற்றியாச்சு. இப்போ மொத்தமாக குழம்பு கலவை ரெடி ஆயாச்சு. கடைசியாக இது கூட மட்டன் மசாலா 2 டீஸ்பூன் அந்த டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக 2 டீஸ்பூன் மட்டன் மசாலா போட்டு மூடி லோ ஃப்ளேமில் இல்லாட்டி மீடியம் ஃப்ளேமில் 35 to 40 நிமிஷம் அந்த 1/2 மணி நேரத்துக்கு மேலே கண்டிப்பாக கொதிக்கணும். அப்படியே கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நல்லா இறக்கி வச்சுருங்க. அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான நம்ம ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஆப்பம், இட்லி, இடியாப்பம் இதுக்கு போட்டு சாப்பிட்லாம். இன்னும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.